வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆட்டோலையுமே இந்த செல்ஃப் மோட்டார் ப்ராப்ளம்ன்றது கண்டிப்பாக வரும். உங்கள் வண்டி வாங்கி ஒரு 2 வருஷம் அந்த பிரச்சனை இருக்காது, அதுக்கப்புறம் கண்டிப்பாக செல்ஃப் ப்ராப்ளம் வரும். அதை பற்றி தான் ஒரு வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே சிகப்பு கலரில் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டெய்லி காலையில் 7 மணிக்கு தான் வீடியோ அப்லோட் ஆகும். நீங்கள் காலையில் 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோ இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுமாதிரி ஆட்டோ ஓட்டுற நண்பர்கள் அப்படி இருந்தாங்களும் கண்டிப்பாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைக்கி வர ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, அதாவது செல்ஃப் மோட்டரில் என்னென்ன ப்ராப்ளம் வரும், அது எப்படி சரி பண்ணுறதுன்ற மாரி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இதுலேயே தவறாக இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எதுவுமே தப்பாக இருக்குது நண்பான்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்த்திங்கன்னா செல்ஃப் மோட்டாரில் வந்து அதிகமாக வர பிரச்சனைனா, நீங்கள் ஒன்ஸ் வந்து செல்ஃப் போடுவீங்க, மோட்டார் மட்டும்தான் ரன் ஆகும், இன்ஜின் சுற்றாது. அது மொதல் ப்ராப்ளம். அதுமாரி பார்த்திங்கன்னா அந்த லிவரை டீசல் லிவரை தூக்கிட்டு செல்ஃப் அடிக்கும்போது மோட்டர் வந்து ரொம்ப தம்மாகி ரொம்ப ஸ்லோவாக சுற்றுற மாரி ஃபீலிங் இருக்கும். அதையும் பார்க்கலாம். அது எதனால் இந்த பிரச்சனை வருதுன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மோட்ரு மட்டும் சுற்றுதுன்னா என்னென்னா, செல்ஃப் மோட்டரில் பார்த்திங்கன்னா மோட்டார் ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் மாரி, சின்ன பாக்ஸ் மாரி ஒன்று இருக்கும். அது என்ன பண்ணுன்னா, நம்ம செல்ஃபை டீசல் ஒரு தூக்கும் போது அந்த மோட்டார் சுற்றுறது வந்து தள்ளி விட்டு இன்ஜினையும் சேர்த்து சுற்ற வைக்கும். அதுதான் அதோட வேலை. அதில் ஒரு காயில் மாரி இருக்குன்னு வச்சுங்களேன், மேக்னெட்டிக் காயில் மாரி இருக்கும். நம்ம டீசல் ஒரு அழுத்தும் போது அது போயிட்டு அந்த செல்ஃப் மோட்டரையும் இன்ஜினையும் சேர்த்து சுற்ற வைக்கும் ஒரு பல்ஸ் சக்கரம் மூலமாக. அதுதான் அதோட வேலை. அது போயிட்டு இருந்தால் தான் செல்ஃப் மோட்டார் வந்து மோட்ரு மட்டும் சுற்றும், இன்ஜின் சுற்றாது. அது நீங்கள் ஒரு 2 மணி நேரம் ட்ரை பண்ணிங்கன்னா அது போய்டும். அது பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் வீணாக போயிருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வரும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து, இதுதான் மோட்ரு அதிகமாக செல்ஃப் மோட்டரில் வர பிரச்சனை என்ன பார்த்திங்கன்னா, ரொம்ப ஸ்லோவாக சுற்றும், செல்ஃப் எடுக்காது, டிக் டிக்னு சத்தம் மட்டும் கேட்கும், அந்த மாதிரி பிரச்சனை வரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் மோட்டரில் வந்து கார்பன் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா 2 இது இருக்கும். அந்த செல்ஃப் மோட்டர் சுற்றும் போது அதில் வந்து இந்த 2 கார்பன் ப்ரெஷர்ன்றது போய் டச் பண்ணால் தான் அது சுற்றும். அது என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சம் ஓட அது தேஞ்சு ரொம்ப கரியாக பிடிச்சி போயிடும். அது தேஞ்சிருச்சுனாலும் ஒழுங்காக காண்டாக்ட் ஆகாது. அதனால தான் செல்ஃப் மோட்டர் வந்து ஒழுங்காக காண்டாக்ட் ஆகாமல் தான் செல்ஃப் மோட்டர் எடுக்காமல் இருக்கும். நம்ம சர்வீஸ் கொடுப்போம், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அதை போட்டு அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் தேய்ச்சி எடுத்துகிட்டு அந்த கார்பன் ப்ரெஷர் மட்டும் புதுசை மாற்றி கொடுத்துருவாங்க. நமக்கு அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு ஓடும். அதுமாதிரி செல்ஃப் மோட்டரில் வந்து காயில் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது. யாரும் சர்வீஸ் பண்ணுறவங்க சொன்னாங்கன்னா கூட நீங்கள் ஒரு வாட்டி சொல்லி பாருங்கள், இதுமாதிரி கார்பன் ப்ரெஷர் தான் போயிருக்குன்ட்டு. கார்பன் ப்ரெஷர் தான் அதில் மெயின். 2 இது இருக்கும். அந்த 2 இதும் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 கார்பன் ப்ரெஷர் வந்து ஒன்றா டச் ஆகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் ரன் ஆகும். இதுதான் வந்து நார்மலாக வர்ற பிரச்சனை. அப்படி இல்லைனா நீங்கள் எப்போயுமே செல்ஃப் மோட்டர் ஃபஸ்ட்டு எடுக்கலைன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபியூஸை செக் பண்ணுங்கள். நம்ம ஆட்டோலையும் அதே பிரச்சனை தான் வந்துச்சு. ஒரு ஃபியூஸ் போயிடுச்சு. செல்ஃப் மோட்டருக்குன்னு தனியாக ஃபியூஸ் இருக்கும். எப்போ இது பண்ணிங்கனாலும் செல்ஃப் மோட்டர் சுத்தமாக ரெஸ்பான்ஸே பண்ணலைன்னா ஃபியூஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு அப்புறம் எதாக இருந்தாலும் பாருங்கள். இதுதான் நார்மலாக எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை செல்ஃப் மோட்டாரில் வர்றது. அது வந்து செல்ஃப் மோட்டார் ஒயர் வந்து அதுக்கு நெகட்டிவ் ஒயரும் வரும். அதாவது இன்ஜின்லேருந்து நெகட்டிவ் ஒயர் வந்து செல்ஃப் மோட்டாருக்கு போகும், பாசிட்டிவ்லேயும் தனியாக போகும். அது 2 வந்து கொஞ்சம் கரெக்டாக ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் மட்டும் பார்த்துங்க. நம்ம ஆட்டோவில் அது பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவ் ஒயர் வந்து ஒழுங்காக காண்டாக்ட் ஆகாமல் இருந்துச்சு. அப்புறம் அதை டைட் பண்ணோன்னே இந்த பிரச்சனை சரியாயிடுச்சு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். உங்களுக்கு சொல்லுங்களேன், எதுவும் என்னென்ன பிரச்சனை வருதுன்ட்டு, அதையும் வீடியோவை போட்டுருவோம். எதை பற்றி வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள், ஆட்டோ சம்மந்தப்பட்டு நான் வீடியோ போடுறேன். அதுமாதிரி எந்த கமெண்ட்னாலும், அதாவது எது வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ஆட்டோ நம்ம கமெண்ட் பண்ணாங்க, அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா 90% பேர் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.